இயேசுவே நாங்கள் மன்றாடுகிறோம். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். அன்பு சகோதரங்களே, நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கின்ற இந்த வேளை நாம் தூய ஆவியினாலே வழிநடத்தப்படுகின்ற குடும்பம் என்பதை விசுவாசியுங்கள். நான் தூய ஆவியினாலே வழிநடத்தப்படுகின்ற பிள்ளைகள். யாரெல்லாம் தூய ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே ஆண்டவரின் பிள்ளைகள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆகவே தூய ஆவியினாலே வழிநடத்தப்படுகின்ற எங்கள் வாழ்வில் சத்துருவானவன் எங்கும் எங்களுடைய வாழ்விலே இடையூறு செய்து எங்களை ஆண்டவரின் சமூகத்தை விட்டு தூரமாக்குவதற்கு இடங்கொடாதபடி நாங்கள் விழிப்பாய் இருக்க இன்றைய நாளில் தீர்மானிப்போம் சகோதரங்களே. நாங்கள் எங்கள் வாழ்வில் எதை செய்தாலும் எங்கு சென்றாலும் யாரோடு தொடர்புகளை ஏற்படுத்தினாலும் எந்த காரியங்களை நாங்கள் செய்வதற்கு தீர்மானங்கள் எடுத்தாலும் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். எதென்றால் இது ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவருடைய திருவுளத்தின்படிதானா என்பதை அறிந்து அவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அவருடைய திருவுளத்தின்படி வழி நடத்த இடம் கொடுக்கின்றவர்களாயும் ஆண்டவர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று அவரிடமே நாம் சரணடைந்து நிற்போம். அவரே எமக்கு எல்லாம் என்று அவரிடம் விட்டு விடுவோம் சரணங்களை. இந்த உலகத்தை பார்க்கின்றோம். இன்னும் அநேகருடைய வாழ்விலே அநேக விதமான போதனைகள், அநேக விதமான வழிநடத்துதலை பார்க்கின்ற சகோதரங்களே, இறைவார்த்தை சொல்லுகின்றது, இறுதி நாட்களிலே சத்துருவானவன் கடவுளினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும் விதமாய் சுற்றி வருவான். ஆகவே யாரை அவன் வஞ்சிப்பான் என்றால் கடவுளினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்று நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நம்புகிற நீங்கள் அவரினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே சத்துரு எங்கு, எந்த சூழல், எந்த இடத்திலே என்னையும் உங்களையும் வஞ்சிக்கலாம் என்று கங்கணம் கட்டி நிற்கின்றான் சகோதரங்களே. ஆகவே பல விதங்களில் வரலாம். வேதாகமத்தின் ஊடாக கூடி வருவான். அதான் ஆண்டவர் சீடரிடம் சொல்லுகிறாரு, புளிப்பு மாவேற்று எச்சரிக்கையாயிருங்க, புளிப்பு மாவேற்று எச்சரிக்கையாயிருங்க என்று சீடரை பார்த்து சொல்லுகின்றார். யாருடைய? பரிசேயர் சதுசேயருடைய புளிப்பு மாவேற்று. இந்த புளிப்பு மாவை எதுக்கு ஒப்பிடுகிறார் ஆண்டவர் என்றால் அவருடைய தவறான போதனைகள், அவருடைய தவறான வழிநடத்துதல்கள், அதற்குள்ளே அகப்பட்டு நீங்கள் உங்கள் வாழ்வை வழிதவறி போவதற்கோ அதற்குள் அகப்பட்டு உங்கள் வாழ்வை இழந்து போவதற்கோ இடம் கொடுத்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். இன்று இந்த வார்த்தை எங்களுக்கும் செய்தியை சொல்லுகிறது சாரங்களே. நாங்கள் இன்று சோசியல் மீடியா மூலம் அநேக செய்திகளை கேட்கின்றோம். வாய்ப்பு உண்டு, அநேக செய்திகளை கேட்பதும் உண்டு. ஆனால் எது சரியானது என்பதை நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ள நாம் தூய ஆவியாண்ட உதவியை நாடுவோம் சகோதரங்களே. தவறான போதனைகள், எங்கு ஆண்டவரை முன்னிலைப்படுத்தாத செய்திகள் உண்டோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தாத செய்திகள் உண்டோ, அது ஆண்டவரின் சத்தம் அல்ல, இறை செய்தியும் அல்ல சகோதரியே. அதை மட்டும் நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுவோம். நீங்கள் எந்த செய்தியும் கேளுங்க, எதையும் நீங்கள் யாருடைய செய்திகளையும் கேளுங்க. ஆனால் ஒன்றை நீங்களும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தாத ஒரு செய்தி, இயேசு கிறிஸ்துவின் திருவுளத்தின்படி அவரை வெளிப்படுத்தாத ஒரு செய்தி, வேதாகமத்திலே வார்த்தைக்கு ஏற்ப இல்லாத செய்தியாக இருக்கும் என்றால் அது தவறான போதனைகள். அதற்குள் நாங்கள் அகப்பட்டு விடாதபடி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இன்று எங்களிடம் எதிர்பார்ப்பதும் அதுதான் சகோதரங்களே. ஆண்டவரிடம் வந்துவிட்டால் உங்களுக்கு வாழ்விலே இனி துன்பம் இல்லை, கஷ்டம் இல்லை, போராட்டம் இல்லை, ஒன்றுமில்லை என்று இன்று அநேகர் சொல்லுவார்கள். அப்படி அல்ல சகோதரங்களே. ஆண்டவரிடம் ஒரு சில சொல்ல, ஐயோ ஆண்டவர்கிட்ட வந்தால் தான் எங்களுக்கு துன்பம் கூடுது, அதை விட வராமல் இருந்துட்டா நல்ல. ஆண்டவரை கிட்டி சேர சேர சகோதரங்களே, உலகத்தான் சும்மா இருக்க மாட்டான்.
உலகத்தான் பார்ப்பான், எனது கட்டுப்பாட்டுக்குள் இருந்தவன் அதை விட்டு வெளியே போகின்றான் என்றால் அதை தடுப்பதற்கு எங்களுக்கு துன்பங்களை கொண்டு வருவான். அந்த துன்பங்களுக்கு நாங்கள் முகங்கொடுக்க நிட்டாலும் நாங்கள் ஆண்டவரை பற்றி பிடித்து ஆண்டவருக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்து ஆண்டவரை நாங்கள் பற்றி பிடித்து நிற்போம் என்று சொன்னால், நாங்கள் தூய ஆவியானவர் துணையோடு தூய ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்துவார், தூய ஆவியானவர் எங்களை வழி நடத்துவார். சகோதரியே, நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. தவறான போதனைகளுக்கு அகப்படாது. இன்றைக்கு தவறான போதனைகளுக்கு அகப்பட்டு அநேகர் விசுவாசத்தை விழுந்து போனவர்கள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, ஐயோ கடவுள் இல்லை, அதெல்லாம் பொய் என்று சொல்லிவிட்டு கடவுளை விட்டு மிகவும் தூரமான சகோதரர்கள் இருக்கிறார்கள். நம்பிக்கை இழந்து போயிருக்கிறார்கள். இன்று எங்கள் வாழ்விலே நாங்கள் நம்பிக்கை இழக்காதவர்களாய், நம்பிக்கையிலே தெளிவாய் தூய ஆவின் வழிநடத்துக்கு இடம் கொடுத்தவர்களாய், தப்பான போதனைகளுக்கு இடம் கொடாதவர்களாய், ஆண்டவருக்கு சாட்சிய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்து அதன் மூலமாய் விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்து பதில் கொடுத்து, விசுவாசத்தில் சோர்வடைந்து அல்லது தவறி போனவர்களுக்கும் நாங்கள் செய்தியை உண்மையை சொல்லி அவர்களையே மீண்டும் ஆண்டவர் பக்கம் கொண்டு வர இன்றைய நாளில் எங்கள் வாழ்வை அர்ப்பணிப்போம். அன்பு இரக்கமுள்ள ஆண்டவரே, அப்பா, எங்கெல்லாம் செய்திகள் வருகிறதோ அந்த செய்தியெல்லாம் அது உமது செய்திதான் என்பதை நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நாங்கள் எங்கும் ஆண்டவரே சத்துருவின் தந்திரங்களுக்கு அகப்பட்டு விடாதபடி தூய ஆவியின் வழிநடத்திலே நாங்கள் அப்பா குடும்பம் உமது பிள்ளைகளாய் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க ஆண்டவரே, உமது வல்ல கரம் இன்றைய நாளிலும் எங்களை வழி நடத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. அப்பா, புளிப்பு மாவேற்று எச்சரிக்கையாக இருங்கன்னு சொன்னீங்க அப்பா. அந்த தெளிவை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அந்த இறை ஞானத்தை எங்களுக்கு தந்து உமது வல்லக்காரம் எல்லா சூழலும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் என் ஆண்டவரும் அது குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கின்றேன். தூய பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். எங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் உம் கரத்தில்